Glory be to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பல நேரங்களிலே மனிதர்கள் இவள் அல்லது இவன் எதற்கும் உதவாதவள் என்று சொல்லி நம்மை ஒதுக்கி வைக்கிற அனுபவங்கள் உண்டு, சோர்ந்து போகிற அனுபவங்கள் உண்டு. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் நம்மை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அவர் எப்போதும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆண்டவருக்கு அவருக்கு தேவை என்று சொல்லி நம்மை அழைத்து நம்மை ரட்சித்து நம்மை விடுவித்து அவரோடு கூட வாசமாக இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் எந்த இடத்துல நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறாரோ அதே இடத்துல நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். நாம் அவருக்கு உபயோகப்பட்ட பாத்திரங்களாக மாறுவோம். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயே சற்று நேர தியானத்திற்காக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிப்போம். கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு செயற்கையாக இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் செயற்கையாக்கி கொண்டேன். ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், இந்த காலை வேளையிலே மறுபடியும் கர்த்தர் நம்மை ஒருவரையும் பார்த்து சொல்லுகிறார். எங்கேயாவது நாம் கர்த்தருடைய சத்தத்தை செவி கொடுக்காமல் போயிருக்கிறோமா? இங்கே நாம் வாசிக்கிறோம், ஒரு கச்சையை குறித்து வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதனுடைய முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரிலே பட ஒட்டாதே என்று வாசிக்கிறோம். ஏனென்றால் தண்ணீரிலே போனால் அது கெட்டு போகும். அப்படியே இந்த தீர்க்கதரிசி போய் ஒரு கச்சையை வாங்கி அவருடைய அறையில் கட்டிக்கொள்கிறார். ஆனால் 3ஆம் வசனத்திலே திரும்ப கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று, நீ வாங்கினதும் உன் அறையில் இருக்கிறதுமான கச்சையை எடுத்துக்கொண்டு ஐப்ராத் நதி மட்டும் போய் அதை அங்கே ஒரு கண்மலை வெடிப்பிலே ஒளித்து வைத்து சொல்லுகிறார். அது அப்படியே தீர்க்கதரிசி செய்கிறார். ஆனால் 6ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து அங்கே நீர் ஒளித்து வைத்த கச்சை எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னார். ஆமாம். ஆனால் 7வது வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி, அப்பொழுது நான் ஐப்ராத் நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்துல தோண்டி அதை எடுத்தேன். ஆனால் இதோ அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமற் போயிற்று. நாம் இருக்க வேண்டிய இடத்திலே கச்சை அறையிலே கட்டப்பட்டிருக்க வேண்டும். அந்த இடத்துல இருந்தால் நாம் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மேன்மையிலே நாம் காணப்படுவோம். ஆனால் அந்த இடத்துல இருந்து பின்வாங்கி இல்லாவிட்டால் அந்த இடத்துல எனக்கு இருக்க வேண்டாம் என்று சொல்லி நமக்குரியதான நமக்கு தோன்றுகிற நமக்கு நலமென்று நம்முடைய கண்களுக்கு தெரிகிற இடத்துல நாம் போய் மற்ற யாருக்கு தெரியாமல் ஒரு ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிற மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு அனுபவத்தில் நாம் காணப்பட்டார். அதாவது மற்றவர்களுக்கு தெரியாத வெளிவேஷம் அல்ல, இருதயத்தின் சில ரகசியங்கள், அல்லது மற்றவர்களுக்கு தெரியாத சில பகுதிகள், யாருக்கும் வெளிப்படுத்தாத சில காரியங்கள். ஹல்லேலூயா. ஆமென். தேவனே நமக்கு தெரியும், ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவம் செய்த போது அவர்கள் தெய்வ சமூகத்தை விட்டு ஒளித்து கொண்டார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்ட போது ஒளித்து கொண்டார்கள். அதுபோல எந்தெந்த இடங்களிலே நம்ம ஒளித்திருக்கிற ஒரு அனுபவங்கள், ஆமென், மறைந்திருக்கிற ஒரு அனுபவங்கள் நமக்கு இருக்குமோ, அப்படின்னு நாம் இருக்கும்போது தண்ணீரில் பட்டால் என்ன செய்யும், அந்த கச்சையானது கெட்டு போகும். அப்படியே திரும்ப அது பார்க்கும்போது அது ஒன்றுக்கு உதவாமல் கெட்டு போயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஒரு கச்சையாக பார்க்கிறார். அவர் நம்மை எதற்காக எடுத்தார், எதற்காக தெரிந்து கொண்டார், அவரோடு கூட செயற்கையாக்கிக் கொள்வதற்காக, எப்போதும் அவரோடு ஐக்கியமாக இருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர் எப்போதும் நம்மோடு கூட வாசமாக இருக்கும்படியாக நம்மை அவர் அழைத்தார், நம்மை அவர் தெரிந்தெடுத்தார், நம்மை அவர் செயற்கையாக்கி கொண்டார். ஆனால் நாம் அவருடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து நம்முடைய சொந்த வழிகளிலே போய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபட்டு தேவனை விட்டு அகன்று கொஞ்ச நாட்களிலே அவரை விட்டு மறைந்து ஒளிந்திருக்கிற ஒரு அனுபவத்தில் நாம் கடந்து வரும்போது நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக கெட்டு போகிறவர்களாக மாறும். ஆனால் எந்த கெட்டுப்போன கச்சைகளையும் திரும்பவும்
ஆமென். ஸ்தோத்திரம். அதை பயனுள்ளதாக மாற்ற தேவனாலே முடியும். ஆனால் தேவ சமூகத்தில் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போமாக. அவருடைய சமூகத்தில் ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்புக் கொடுப்போமாக. அப்படி என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை அவருடைய சொந்த ஜனங்களாக, அவருடைய கீர்த்தியாக, அவருடைய துதியாக, அவருடைய மகிமையாக திரும்ப நம்மை செயற்கையாக்கி கொள்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் அந்த காலை வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரை நேரங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் உலக இன்பங்களிலே கர்த்தாவே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபட்டு எந்தெந்த இடங்களிலே மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாக கர்த்தாவே ஒளிந்திருக்கிற மறைந்திருக்கிற தன்னை தானே மறைத்துக் கொள்ளுகிற அனுபவத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்திலிருந்து கர்த்தாவை நாங்கள் திரும்பவும் மனம் திரும்பி மண்டையிலே கடந்து வர கர்த்தாவைகளை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். நேரங்களை செயற்கையாக, புகழ்ச்சியாக, துதியாக, மகிமையாக எங்களை திரும்பவும் செயற்கையாக்கி கொள்ளுகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நான் எதற்கு உதவானவன், நீ எதற்கும் உதவாதவன் என்று சொல்லி அப்பா மனிதர்கள் கர்த்தா கைவிடும் போது, புறந்தள்ளும் போது நீர் எப்போதும் எங்களை சேர்த்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறீரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆமேன். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது நீர் உடைய ரத்தத்தை சிந்தி கர்த்தாவே எங்களை ரட்சித்தீரே அப்பா. உடைய கரத்தில் எங்களை மறுபடியும் ஒப்பு கொடுக்குறோம். வசனத்தின்படி ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்துக்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த வசனத்தின்படி நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன்.